So hello everyone, this is Dr. Anna Maria Noronha, VP Academics, Vice President Academics. So we are privileged to host this Go Cosmo in Chennai, and indeed we are honored looking at the response of all Chennai students and people. It's not only open for our kids, it's open for everyone or for all age group. So what is this Go Cosmo? So Cosmo, something relates to cosmos. So it is an astro fair where everyone gets a chance, every child gets a chance, hands-on experience with all the activities that are more related to physics, astronomy and cosmology. So ORCIDS, the international school, is more dedicated, make students appreciate astronomy, science and technology. So with all the designed activities that we have, we witness that we are the first one to implement the expectation of National Education Policy, which says that every child should be given a chance in varied field, and astronomy is that field. Easily hands-on experience activities are not available, and we thought, why don't we give this experience to our children, not only our children but to all the children. That's how we started this fest, and here we are in Chennai after presenting this fest in many other metropolitan cities like Mumbai, Bangalore, Kolkata, Hyderabad, and we got immense response from not only students, even adults, because this was a different experience. Even the adults have expressed this. So we all welcome you to this Go Cosmo. Please visit all our activity centers and experience that we have put up for all of you. Thank you. Vanakkam Chennai. A very good evening to all of you. And actually we are immersed, we have a pleasure in organizing this Go Cosmos fair, which keeps us to explore about astronomy. Abdul Kalam அவர்கள், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த மண்ணிலே பிறந்திருக்கும் நாம் ஒரு விந்தை, விண்வெளி என்றாலே விந்தைதான். அந்த விந்தையை அறிந்து கொள்வதில் நமது மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகம். சோ அந்த ஒரு நோக்கத்தோட தான் நம்ம ஸ்கூல்ஸ்ல, ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல வந்து ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை 3rd ல இருந்து 8th கிரேட்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு கரிக்குலமாவே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் மேல இந்த ஆஸ்ட்ரோஃபேர், கோ காஸ்மோ அப்படிங்கிற ஆஸ்ட்ரோஃபேர் வந்து இது வந்து 6th பிளேஸ்ல நடக்குது. அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டு ஒரு மொபைல் பிளானட்டோரியம், அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ் எப்படி, ஸ்டார்ஸ் எப்படி, மற்ற பிளானட்ஸ்ல போயிருந்தா என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபேர் வந்து நாங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெறுமன நம்மளோட கவர்மெண்டே பாத்தீங்கன்னா கற்றல், கல்வி அப்படிங்கிறதுல வந்து பயங்கர ஒரு ஆர்வம், பெற்றோருக்கும் அதுல பெரிய ஆர்வம். கற்றல், கற்பித்தல் இது ரெண்டுமே வந்து ஒரு ஆர்வத்தோட செஞ்சாதான் அது ரொம்ப நல்ல பலனை தரும். விளையாட்டு வழியாகவும் நம்ம கல்வி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஏன் அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு எங்க ஆர்வம் இருக்குன்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரிக்குலம் டிசைன் பண்ணோம்னா குழந்தைங்களோட ஆர்வமும் நல்லா வரும். அட் த சேம் டைம் அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஒரு நல்ல விஞ்ஞானிகளாக வருவாங்க. சோ நம்மளோட தமிழ் மக்கள், நம்மளோட மண்ணில் பிறந்த அனைத்து இந்தியர்களும் ஒரு நல்ல விஞ்ஞானிகளாகவும் நல்ல பெரிய தலைவர்களாகவும் வரணும்னா அவங்க முதல்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடிச்சு, அதுவும் அவங்க ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் அவங்க எடுத்துக்கணும். அப்படின்றதுக்காக அவங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த லேப்ஸ் டிசைன் பண்ணி இந்த ஃபேர் வச்சிருக்கோம். சோ இது எல்லாமே எல்லாரும் வந்து பார்க்கிறதுக்கான ஒரு ஃபேர். எல்லாரும் வாங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. அவங்களோட அறிவையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இது அமையும். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் எவ்வளவு சிரமத்துக்காக தெரியும். இதில் இவங்க எல்லாரும் பேசின மாதிரி
வானியல்ன்றது அறிவியலில் ஒரு பகுதியாக வருது. அதை தாண்டி நம்ம சொல்லப்படுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லப்படுற அந்த நிதி சம்மந்தப்பட்ட கல்வி இதில் கொடுத்துருவோம். வெறும் அறிவியலை வந்து அறிவு சார்ந்த விஷயம் மட்டும் பார்க்காம வாழ்க்கை முறையில் அவங்களுக்கு அன்றாட பயன்படுறதுக்கு இது முக்கியமான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ விஞ்ஞானிகள் நம்ம சொன்ன மாதிரி அப்துல் கலாம் வந்து வந்த ஒரு மண்ணுன்றதால கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு உணர்வு அதிகமாகவே இருக்குது. கேட்குதுங்களா? தெளிவாக? ஸோ முதல்ல சொன்னாங்க சார், அறிவியலை வந்து அறிவை மட்டும் பார்க்காம அதை தாண்டி வானியல்ன்ற ஒரு படிப்பை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம நிதி சம்மந்தப்பட்ட கல்வி அறிவுகளை கொண்டு வர முடியும். முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு வந்து மாணவர் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர் அப்படின்றது வந்து ஒவ்வொரு விழாலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம அதிகமாக வந்து வலியுறுத்திட்டே இருக்கும். ஸோ அது குழந்தைங்களுக்கும் வந்து இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு பேசுகிற விஷயமா இருக்கும். நீங்கள் பேசும்போது புரிஞ்சுருக்கும் தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க பயன்பாட்டுக்கு தேவை. முன்னாடி வந்து ஸ்டேஜில் வந்து பேசுறது இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை முறைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அதிகமாக நாங்கள் வலியுறுத்துவோம், அதிகமாக உங்களுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஸோ ஆர்கிட்ஸ் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நல்லபடியாக செய்து பண்ணுறோம். ஸோ இதை மக்கள்கிட்ட உலகம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழைச்சிட்டு போய் அதை சேர்க்கணும். ஸோ மேடம் சொன்ன மாதிரி நீங்களுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு அளவுக்கு இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ நன்றி, தேங்க்யூ. Good evening. So, for India's first astronomy fair and also obviously India's biggest astronomy fair, it is indeed a matter of pride for me and for the entire team that now we are in a city known as the city of culture and the city of knowledge. So thank you for having us here. And you are most welcome to the event. This event, the Go Cosmo event, is aimed specifically to generate a spark of curiosity in all students who visit this. There are 10 plus activities on astronomy which students can take part, and all of them employ some concept of astronomy or the other. So while playing games also here, students will be actually interfacing with various concepts used in astronomy. That's all I would like to say. Thank you so much. And before you go, I would request you, please do make a round of the event, do take part in the activities. This event is going to be here today, tomorrow and day after. I cannot see your families here today. Please come over with your families tomorrow or day after. We'll be happy to host you.